Good morning students, have a nice day. This video for first level பரீட்சையா சப்தார்த் வந்து நம்ம 50 பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூவாக தான் அதில் பார்க்க போகிறோம். 51லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கா நா கான் கான் காது, சே பா சேப் ஆப்பிள், பா சா இன் தா பசந்த் விருப்பம், க ரா கர் வீடு, மா கா நா மகான் கட்டிடம், கான் காது, சேப் ஆப்பிள், பசந்த் விருப்பம், கர் வீடு, மகான் கட்டிடம். சா ப சபா கூட்டம், ப ஷா நா பாஷன் சொற்பொழிவு, கி லவ் நா கிலௌனா பொம்மை, சு பா ஹா சுபஹ் காலை, பி இன் டி பிண்டி வெண்டைக்காய், பை இங் க நா பைங்கன் கத்தரிக்காய், சபா கூட்டம், பாஷன் சொற்பொழிவு, கிலௌனா பொம்மை, சுபஹ் காலை, பிண்டி வெண்டைக்காய், பைங்கன் கத்தரிக்காய். இதோட உங்களுக்கு வந்து சப்தார்த் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து கொஸ்டின் ஆன்சர் தான். கொஸ்டின் ஆன்சர்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சித்திர தேக்கோ அவர் ஜவாப் தோ, படத்தை பார்த்து பதில் சொல். இன்னொன்று ஜவாப் தோ, பதில் சொல். படமெல்லாம் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க, பதில் மட்டும் சொல்லணும். இங்கே வந்து படத்துக்கு பதிலாக நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ புத்தகம், யஹ் கியா ஹை, யஹ் கிதாப் ஹை. கொஸ்டின் ஆன்சர் எடுத்து ரொம்ப ஈஸி. எது கொஸ்டின்னு பார்த்து அதை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம ஆன்சரை போடணும். இப்போ இதில் யஹ் கியா ஹை இல்லை, இந்த கியாவை மட்டும் எடுத்துகிட்டு கிதாப் போட்டால் போதும். மற்றதெல்லாம் அப்படியே கொஸ்டின்லேயே இருக்குது. அதை கீழே இறக்கி எழுதிட்டு கொஸ்டின் மார்க் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். யஹ் கியா ஹை, யஹ் கிதாப் ஹை, யஹ் கியா ஹை, யஹ் கலம் ஹை, யஹ் क्या है, यह मेज़ है. எப்படி படிக்குதுன்னு பார்த்துடலாம். யா ஹா யஹ், இக் யா கியா ஹை, யஹ் கியா ஹை, கிதாப் கி தா பா கிதாப், கலம் கா லா மா கலம், மேஸ் மே ஜா மேஸ். மற்ற எல்லாமே உங்களுக்கு படிக்க தெரியும் இல்லையா. அடுத்தது हाथ में क्या है, हा ता हाथ में, इक या क्या है, हाथ में क्या है. அந்த கையில் வந்து ஒன்றுமே இருக்காது. குச் நஹின் ஹே, ஹாத் மீன் குச் நஹின் ஹே அப்படின்னா கையில் ஒன்றுமில்லை அப்படின்னு அர்த்தம். ஹா தா ஹாத் மீன் கு ச குச், ந ஹி இன் நஹின் ஹே, ஹாத் மீன் குச் நஹின் ஹே கையில் ஒன்றுமில்லை. मेज़ कहान है, कहान का हा इन कहान, मेज़ ज़मीन पर है, ज़मीन पर, ज़मीना ज़मीन, पा रा पर, ज़मीन पर है. वहाँ कितने पेड़ हैं, पेड़ मरम, वहाँ अंगे, कहान एंगे, वहाँ इन वहाँ, की ता ने कितने पेड़ 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 हैं, वहाँ कितने पेड़ हैं கேட்டிருக்காங்க. அங்கே 4 மரங்கள் இருக்கும். வஹான் 4 பேடு ஹே, அங்கே 4 மரங்கள் இருக்கின்றன. யஹ் கியா ஹை, யஹ் கர் ஹை, கரா கர். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜவாப் தோ தான். கோபால் கே பிதாஜி கா நாம் கியா ஹை. இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு ஆன்சர் எழுத ரொம்ப ஈஸி. அந்த கொஸ்டினில் இருக்க கியாவை எடுத்துகிட்டு மணிலால் போட்டால் போதும். கோபாலுடைய அப்பாவின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. கோபாலா கோபால் கே பிதாஜி பிதாஜி கா நாமா நாம் क्या है, इक या क्या है, गोपाल के पिताजी का नाम क्या है. கியாவை எடுத்துகிட்டு கோபால் கே பிதாஜி கா நாம் மணிலால் ஹை அப்படின்னு போட்டால் போதும். கோபாலுடைய அப்பாவின் பெயர் மணிலால். விமலா கி படி பஹன் கவுன் ஹை, கவுன் ஹை மத்தலப் யார். விமலா கி படி பஹன், விமலாவுடைய பெரிய சகோதரி. விமலா விமலா கி बड़ी बड़ी बहाना बहन
கவுனா கவுன் ஹே, விமலா கி படி பஹன் கவுன் ஹே. அந்த கவுனை எடுத்துகிட்டு ராகினின்னு எழுதுனா போதும். ராகினி, விமலா கி படி பஹன் ராகினி ஹே. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் நம்ம ரைட் பண்ணிடலாம். இது லீலா கிஸ்கி சஹேலி ஹே. கிஸ்கி, இதில் கொஸ்டின் மார்க் வந்து கிஸ்கி, யாருடைய. லீலா கி கிஸ்கி சஹேலினா தோழி, சஹேலி ஹை. லீலா கிஸ்கி சஹேலி ஹை, அந்த கிஸ்கி எடுத்துகிட்டு விமலான்னு எழுதணும். லீலா விமலா கி சஹேலி ஹை. பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹை, இதில் கொஸ்டின் மார்க் வந்து கைசி, எப்படி இருக்கும். பந்தர் கி பூஞ்ச், குரங்கினுடைய வால். பந்தர்னா குரங்கு, பூஞ்ச்னா வால். பந்தர் கி பூஞ்ச் அப்படின்னா குரங்கினுடைய வால். बंदर की पूंछा पूंछ कैसी है. बंदर की पूंछ कैसी है. बंदर की पूंछ लंबी होती है. लंबा लंबी ரெண்டுமே ஒன்று தான். நீளம் உயரம் நீளமாக இருக்கும். बंदर की पूंछ लंबी लंबी होती है. तोते का शरीर कैसा है. कैसा எப்படி. ஷரீர்னா உடல், தோத்தானா கிளி. அப்போ தோத்தேக்கா ஷரீர் அப்படின்னா கிளியினுடைய உடல் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. தோத்தே கா ஷரீரா ஷரீர் கைசா ஹை. தோத்தே கா ஷரீர் ஹரா ஹோத்தா ஹை, ग्रीन हरा. तोते का शरीर हरा होता है. நல்லா ரீட் பண்ண கற்றுக்குங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத கற்றுக்குங்க. கொஸ்டின் ஆன்சர்லாம் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக எழுதலாம். முதல்ல புரிஞ்சுக்கணும் நல்லா. டவுட் எதாவது இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். धन्यवाद.